ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு கடல் பாசி, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஒரு 4-5 துண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உருண்டையை பிடிக்கும்போது சரியாக வராது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அதே பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, பொடியை சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம சிக்கனை உருண்டையாக பிடிக்கும்போது நல்லா ஷேப்பாக வர்றதுக்காக அரைத்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு உருண்டையாக பிடிச்சி பாருங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கோலா உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டினாலே நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா கோலா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கோலா உருண்டையை எக்கில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 எக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோலா உருண்டையை எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகும். அடிப்பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ஈவனாக திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே கலரில் இருக்கும். நம்ம சிக்கனை ஏற்கனவே அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே இது நல்லாவே ஃப்ரை ஆகிடும். இப்போது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா உருண்டைகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.